அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி 2026க்காக ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு லெசனாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற லெசன் தான். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இந்த லெசன் இருக்குது. ஒரு முறை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் பர்பஸுக்காக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? ஆன்சர் 16 மகாஜனபதங்கள் இருந்தன. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் 16 மகாஜனபதங்கள் எவை? ஆன்சர் அனைத்தும் சரியானவை. அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், குரு, சூரசேனம், காந்தாரம், அஸ்மகம், கம்போஜம், வத்சம், பாஞ்சாலம், மத்தியசம், கோசலம், அவந்தி, சேதி அப்படிங்கிற 16 நாடுகள் இருந்திருக்கு. மகாஜனபதங்கள்னால் பேரரசுகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகாஜனபதங்களை விட டேஷ் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று. ஆன்சர் மகதம். புதிய பிராந்திய அரசுகள் உருவான ஆண்டு என்ன? கிமு 6ஆம் நூற்றாண்டு. எந்த சமவெளியில் வாழ்ந்த மக்களின் அரசியல் சமூக பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன? ஆன்சர் கங்கை சமவெளி. சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தது எது? சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தது எது? இரும்பு. சங்கா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மன்றம். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கனசங்கங்கள் சமத்துவ மரபை பின்பற்றின. கனசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. ஆன்சர் முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அரசியோ ஆள்வது. முடியாட்சி முறையில் அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. முடியாட்சி அரசுகள் வைதீக வேத மரபுகளை பின்பற்றின. ஆன்சர் அனைத்தும் சரியானது. மக்கள் குழுவாக குடியேறி தொடக்க கால இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் ஜனபதங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த 16 மகாஜனபதங்கள் நாடோடி வாழ்க்கை முறையையும் இரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்தது. வேளாண் சமூகமாக மாறத் தொடங்கியிருந்தது. வணிகம் செய்யவும் பரிமாற்றம் செய்யவும் தொடங்கியிருந்ததுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? அனைத்தும் சரியானது தான். 12 பொறுத்துக. மகதம் இப்போ இருக்கிற இடத்துக்கு பொருத்தணும். ஓகேங்களா? மகதம் பீகாரை சொல்லலாம். அவந்தி உஜ்ஜயினியை சொல்லலாம். கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம். வத்சம் அப்படின்னா கோசாம்பி அலகாபாத்தில் இருக்குது. இந்த பகுதிகளை தான் அந்த இதில் பேர் சொல்லியிருப்பாங்க. மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் சரியானது எது? மகதம் கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது. வணிக வர்த்தக வளர்ச்சி மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்களில் குடியேற செய்தது. அடர்ந்த காடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வழங்குது. வேளாண் விளைச்சலை அதிகரிக்குது. அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை அளிக்குது. ஸோ இதனால் அனைத்தும் சரிதான். மகதத்தை ஆண்ட 4 வம்சங்களில் அல்லாதது எது? ஹாலோ வம்சம் தான் கிடையாது. மற்றபடி நந்த வம்சம், மௌரிய வம்சம், ஹரியங்கா, சிசுநாக வம்சம்லாம் ஆண்ட வம்சங்கள். பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவர். மகதத்தின் படிப்படையான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி யாருடைய காலத்தில் தொடங்கியது? பிம்பிசாரருடைய காலம். லிச்சாவி, மதுரா மற்றும் கோசலா ஆகிய பகுதிகளில் படையெடுப்பு மற்றும் திருமண உறவு ஆகிய வழிகளில் தனது அரசை விரிவுபடுத்தியவர் யார்?
பிம்பிசாரர். பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கு அடித்தளமிட்டவர் யார்? உதயன். ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார்? அஜாத சத்ரு. கீழ்கண்டவற்றுள் புத்தரின் சமகாலத்தவர் யார்? அஜாத சத்ரு. சிசுநாக வம்சத்தைச் சேர்ந்த எந்த அரசர் தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார்? காலசோகா. இரண்டாம் பௌத்த மாநாட்டை வைஷாலியில் கூட்டியவர் யார்? ஆன்சர் காலசோகா. ஹரியங்கா வம்சத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற வம்சத்தினர் யார்? சிசுநாக வம்சம். இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார்? நந்தர்கள். முதல் நந்த வம்ச அரசர் யார்? மகாபத்ம நந்தர். நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தனநந்தர். சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்பட்ட நந்த வம்ச அரசர் யார்? தனநந்தர். மகாபத்ம நந்தரின் 8 மகன்களும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 9 நந்தர்கள் நவநந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சரியானதை தேர்ந்தெடு. நலந்தா பண்டைய மகத நாட்டிலிருந்து பௌத்த மடாலயம் ஆகும். நலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா ப்ளஸ் அலம் ப்ளஸ் ஹூதா அப்படிங்கிறதுலேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ற 3 சொற்கள் இணைப்பால் உருவானது. நா அல்லம் தா என்பதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அப்போ அனைத்தும் சரியானது தான். மௌரிய பேரரசை பற்றிய அறிய உதவும் கல்வெட்டுக்கள் எது? அசோகரோட கல்வெட்டு பேராணைகளும் உதவும், ஜூனாகத் கல்வெட்டும் உதவும். இதுக்கு கீழ்கண்டவற்றுள் மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவும் மதச்சார்பற்ற இலக்கியங்கள் எது? கௌல்டியரோட அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தரோட முத்ரா ராட்சசம், மாமூலனாரின் அகநானூற்று பாடல் மூலம் நம்ம அறியலாம். இப்போ அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவும் மதச்சார்ந்த இலக்கியம் எது? சமண நூல்கள், பௌத்த நூல்கள், புராணங்களில் அறியலாம். மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவும் வெளிநாட்டு சான்றுகள் எது? ஸோ தீபவம்சம்னு சொல்லலாம், மகாவம்சம், இண்டிகா, இந்த 3லையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அனைத்தும் சரி. கிரேக்க ஆட்சியாளர் செல்லுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியர் அவையில் இருந்தவர் யார்? ஆன்சர் மெகஸ்தனிஸ். மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு யார்? மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு டேஷ் நுழைவு வாயில்களும் டேஷ் கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன. 64 நுழைவு வாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்துச்சு. மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம் தற்பொழுது எங்கு அமைந்துள்ளது? பாட்னா. மௌரிய பேரரசின் காலம் கிமு 322லேருந்து கிமு 187 வரைக்கும். சந்திரகுப்த மௌரியரை எந்த சமண துறவி தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றார்? பத்ரபாகு. சந்திரகுப்தர் சரவண பெகோலாவில் எந்த சமண சமய சடங்கை செய்து உயிர் துறந்தார்? சல்லேகனா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் அப்படின்னா ரெண்டுமே இது ஒரே மாதிரியானது தான். பிந்துசாரரின் இயற்பெயர் என்ன? பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்ஹசேனா அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ஹசேனா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உஜ்ஜயினி ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? அசோகர். கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? அமிர்த கதா அப்படின்னு அழைச்சாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? சந்திரகுப்த மௌரியரின் மகன் அசோகர். அமிர்தகதா என்பதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன். பிந்துசாரர் அசோகரை உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமித்தார். பிந்துசாரருக்கு பின் அரியணை ஏறியவர் மகதத்தின் அரசர் அசோகருங்கிறாங்க.
இதில் எது தவறான கூற்று அப்படின்னு பார்க்கணும். ஸோ சந்திரகுப்த மௌரியரின் மகன் அசோகர் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? மௌரிய அரசர்களின் மிகவும் புகழ்பெற்றவர் அசோகர். இவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தேவனாம் பிரியர் என அழைக்கப்பட்டார். அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார்? கிமு 261. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் யார்? H.G. வெல்ஸ் அப்படிங்கிறவர் தான். கலிங்க போர் பற்றி அசோகரின் எத்தனையாவது பாறை கல்வெட்டு வெளிப்படுத்துகிறது? 13ஆம் பாறை கல்வெட்டு. சரியானதை தேர்ந்தெடு. தம்ம அசோகர் அப்படின்னா நீதிமான் அசோகர், சந்த அசோகர்னா கொடிய அசோகர் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். அசோகரின் எந்த தூண் கல்வெட்டு தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது? அசோகருடைய எந்த தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டிருக்கு? 2வது தூண் கல்வெட்டில். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? அசோகர் கலிங்க போருக்கு பின்னர் பௌத்த மதத்தை தழுவுகிறார். அசோகரின் 2வது தூண் கல்வெட்டு அனைத்து மதங்களின் சாரமாக உள்ள மிக உயர்ந்த கருத்தான மனிதாபிமானத்தை உள்ளடக்கமாக கொண்டிருக்கு. அசோகர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவை அப்படின்னா இரக்க உணர்வு, அறக்கொடை, தூய்மை, புனிதத்தன்மை, சுயக்கட்டுப்பாடு, உண்மையுடைமை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகிய இடத்துல மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வது தான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குதுல்ல. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணில் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்திய தேசிய கொடியோட மைய சக்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அசோகரோட தம்மம் இருக்குல்ல, தம்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைக்கிறாரு அசோகர். அப்போ இதில் தவறுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் சரியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், அசோகர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்ப எங்கு அனுப்பினார்? இலங்கைக்கு அனுப்புகிறார். அசோகர் புதிதாக நியமித்த அதிகாரிகள் யார்? தர்ம மாத்திரர்கள். பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் யார்? பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மாநாட்டை கூட்டினவர் அசோகர். அசோகரின் ஆணைகள் மொத்தம் எத்தனை? 33. அசோகரின் பேராணைகளில் கீழ்கண்டவற்றுள் குறிப்பிடப்படுவது எது? அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கை, மக்களின் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறை. பேராணை என்பது அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம். ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. காந்தகார், அதாவது அசோகரோட கல்வெட்டு எழுத்து முறைகள். ஓகேங்களா? காந்தகார் இங்கே கண்டுபிடிச்ச கல்வெட்டு அப்படின்னா எந்த முறையில் ஒத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கு மற்றும் அராமிக், சாஞ்சி, பிராமி, வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி அப்படிங்கிறது. அப்போ அனைத்தும் சரியானது தான். அசோகரின் எந்த பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களை பற்றியும் சத்திய புத்திரர்களை கேரளா அவங்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு? 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. அரசருக்கு உதவியாக இருந்த அமைச்சரவை எது? மந்திரி பரிஷத் அப்படிங்கிறது. மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரமுடையவர் யார்? அரசர். லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டுக்கள் எந்த 2 வரிகளை குறிப்பிடுகிறது? பாலி, பாகா. மௌரிய பேரரசில் அதிக வருவாயை ஈட்டி தந்தது எது? நிலங்கள். மொத்த விளைச்சலில் டேஷ் பங்கு நிலவரி வசூல் செய்யப்பட்டது? 1/6, 6/1. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றில் இருந்து வரும் வரி அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்தது. அரசு வருவாயில் பெரும்பகுதி இராணுவத்திற்கான ஊதியம், அரசு அதிகாரிகளுக்கான ஊதியம், அறக்கட்டளைகள், நீர்ப்பாசன திட்டங்கள், சாலைகள் அமைத்தல் போன்ற பொதுப்பணிகள் ஆகியவற்றுக்கு செலவழிக்கப்பட்டுச்சு. அரசரே நீதித்துறையின் தலைவர், அவரே மேல்முறையீட்டு நீதிமன்றமும்
நீதிமன்றமாகவும் இருப்பாருங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சேனாதிபதி படைகளின் தலைமை தளபதி. படைகள் 30 நபர்களை கொண்ட குழு 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்படும். கடற்படை, ஆயுதங்கள், காலாட்டுப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படைன்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்தும் இதுலேயும் சரியாக இருக்குது. அனைத்தும் சரியாக இருக்குது. இதுதான் ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. ஓகேங்களா, இது சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதில் சரி. நகரத்தை நிர்வாகம் செய்வதற்காக 30 உறுப்பினர்களை கொண்ட குழுவானது 5 உறுப்பினர்கள் கொண்ட டேஷ் குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. 6 குழுக்களாக பிரித்தாங்க. நகர நிர்வாகம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்தது? நகரிகா அப்படிங்கிற அதிகாரியின் கீழ் இருந்துச்சு. நகரிகா அதிகாரிகளுக்கு உதவியாளராக இருந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸ்தானிகா, கோபா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சரியானதை தேர்ந்தது. சுதர்சன ஏரி பணிகள் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கி அசோகர் காலத்தில் நிறைவு பெற்றுச்சு. ருத்ரமானின் ஜூனாகத் கிருணார் கல்வெட்டு சுதர்சன ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செஞ்சுருக்குங்கிறாங்க. அப்போ இதில் ரெண்டுமே சரியாக இருக்குது. அரசினுடைய நாணயங்களாக இருந்தது எது? மயில், மலை மற்றும் பிறைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள். மாசாகாஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்கள்ன்றாங்க. அப்போ ரெண்டுமே இதுலேயும் சரிதான். காசி, வங்கா, காமரூபம் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று குறிப்பிடும் நூல் எது? அர்த்த சாஸ்திரம். காசினா பனாரஸ், வங்கா அப்படின்னா வங்காளம், காமரூபம்னா அசாம். கீழ்கண்டவற்றுள் வணிகம் நடைபெற்ற இடங்களில் சரியானது எது? கிரேக்கம், மலேயா, இலங்கை, பர்மா எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. அனைத்தும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? மௌரியர்கள் காலத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள்னால் நறுமணப் பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி, இழைதுணி, தந்தத்திலான பொருள்கள், சங்குகள், சிப்பிகள்லாம். மௌரியர் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட முக்கிய பொருள்கள்னால் குதிரை, தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டு. மௌரியர் கால கலை, உள்ளூர் கலை, யக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யக்ஷி உருவச்சிலைகள், அரச கலைகள், அரண்மனைகள் மற்றும் பொது கட்டடங்கள், ஒற்றைக்கல் தூண்கள், பாறை, குடைவரை கட்டடக்கலை, ஸ்தூஃபிகள்லாம் சொல்லலாம். அப்போ அனைத்தும் இதில் சரியாக இருக்குது. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? யக்ஷன் அப்படின்னா நீர்வளம், மரங்கள், காடுகள், நீர் வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள். யக்ஷி என்பது யக்ஷாவின் பெண் வடிவம். ஸ்தூஃபி அப்படின்னா செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்ட அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் போன்ற அமைப்பு. புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் இதன் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். சாரநாத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண். இந்த தூணில் சிகர பகுதியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியாக சொல்லப்பட்டிருக்கு. 77 பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? பராபர் குன்றில் உள்ள 3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் உள்ளன. நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளது. அசோகரோட பேரவர். இதில் தவறானது எது? ரெண்டுமே சரிதான். இரண்டும் சரியான இணை எது? சரியான இணை எது? சாஞ்சி ஸ்தூஃபி மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒற்றைக்கல் தூண் சாரநாத், லோமாஸ் ரிஷி குகை பராபர். அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. மகத பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? அசோகருக்கு பின் வந்த அரசர்கள் மிகவும் வலிமை குன்றியவர்களாக இருந்தாங்க. உள்நாட்டு கழகங்கள், பாக்டீரியா நாட்டைச் சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு பேரரசை மேலும் வலிமை குன்ற செய்தது. மௌரிய பேரரசின் கடைசி அரசரை அவருடைய படை தளபதி புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டார். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவரும் அவரே அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். சரியான இணை எது? ராஜகிரகம், ராஜ்கிர். பாடலிபுத்திரம் பாட்னான்னு அழைக்கப்படுது. கலிங்கா ஒடிசான்னு அழைக்கப்படுது. அனைத்தும் சரியான இணை தான். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரகத்ரதா அப்படிங்கிறவர் தான் மௌரிய வம்சத்தோட கடைசி அரசராக இருந்திருக்கிறாரு. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஓகேங்களா, புக் பேக் வந்து நம்ம பார்க்கறதுல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மீதம் இருக்கிற எல்லா லெசனையுமே நம்ம வந்து வீடியோவாக கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.